ஓம் ஸ்ரீம் குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். சிவதக்ஷித் அஸ்ட்ரோ அண்ட் வாஸ்து சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இப்போ நம்ம எல்லாருமே நிறைய வகையாக விளக்க வகை வகையா போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உதாரணமா நம்ம நெல்லிக்காயில விளக்கு போடுறோம், வெற்றிலையில விளக்கு போடுறோம், எல்லா வகையான காய்கறிகளையும் விளக்கு போட ஆரம்பிச்சாச்சு. இப்போ அதே நம்ம நெல்லிக்காயில விளக்கு போடுறதுக்கு பதிலாக அந்த 2 நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு தேகத்தினுடைய பொலிவு அதிகமாக இருக்கும். ஸோ உடல் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்துட்டாவே நிலத்தன்மை நல்ல நிலபூதம் நல்லா ஆக்டிவேஷனாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ தேகம் பளிச்சுன்னு நல்லா பளபளப்பாக இருந்தாவே நமக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லபடியாகவே இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லபடியாக இருக்கும் பொழுது நமக்கு தன்னம்பிக்கை கூடுறது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த நம்மளுடைய தன்னம்பிக்கையை பார்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட 2 பேர்த்த போய் பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் கூடும். ஸோ நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. அதே மாதிரி புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மை இது எல்லாமே அதிகரிக்கும். ஸோ இந்த நெல்லிக்காயில் விளக்கு போடுவதற்கு பதிலாக அந்த 2 நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதனால நமக்கு வியாபாரத்தன்மை அதிகரித்து பணம் பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதே போல இப்போ வெத்தலையில விளக்கு போட்டுட்டு இருக்கோம். அந்த வெத்தலையில விளக்கு போடுறதுக்கு பதிலாக அந்த வெத்தலையை நம்ம தாம்பூலமா தரிச்சுக்கிட்டு நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா அது நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ வெத்தலையை நம்ம தாம்பூலமா தரிசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னாக்க ஒரு பூஜையை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி தாம்பூலம் போடுறோம்னாக்க இப்போ நார்மலா ஒரு பூஜை பண்றதுக்கும் ஒரு தாம்பூலம் தரிச்சிட்டு பூஜை பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு தாம்பூலம் நம்ம தரிக்கும் பொழுது நம்மளுடைய வாதத்தன்மையே குறையாது. அப்போ வாதத்தன்மை குறைஞ்சிருச்சுன்னா அமைதியாக பொறுமையாக அந்த பூஜையை நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம பூஜை பண்றோம் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல பஞ்சபூதங்களும் ஒருங்கிணைந்த ஒரு சக்தி இருக்கு. நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது ஒரே சங்கல்பத்தை நம்ம வைக்கிறோம். அங்க நமக்கு பஞ்சபூதங்கள் அடிப்படையாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 பஞ்சபூதங்களையும் ஒன்றிணைஞ்சு ஒருங்கே அமைஞ்சு இப்போ அது பூஜை ரூம்லயே அந்த கான்செப்ட் இருக்குன்னு நம்ம எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனா அந்த மஞ்சள் பிள்ளையார், நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது நெய்வேத்தியம், அதே போல் நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது என்னன்னாக்கா அங்கே ஏற்றி வைக்கக்கூடிய நமக்கு விளக்கு தீப சுடரு. அதே மாதிரி நமக்கு ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடியது அந்த மணி அடிச்சு நம்ம பூஜை பண்றோம் இல்லையா, அது ஆகாய தத்துவம். காற்று தத்துவம் அப்படின்னு சொல்றது நம்ம சாம்பிராணி புகை. ஸோ இந்த 5 விதமான பஞ்சபூதங்களையும் நம்ம பூஜா ரூம்ல வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம சங்கல்பத்தை ஒரே எண்ண ஓட்டத்துல எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி ஒரே கான்செப்ட்ல நம்ம அங்கே கேட்கும் பொழுதும் அப்போ நம்ம தாம்பூலமா அந்த வெத்தலையை நம்ம போட்டுக்கிட்டு நம்ம பூஜை பொழுது நம்மளுடைய வாதத்தன்மை குறைஞ்சு அமைதியாகவும் ரொம்ப தீர்க்கமாகவும் சூப்பரா நம்ம என்ன சங்கல்பம் வைக்கிறோமோ அதை நம்ம வைக்க முடியும். அதுக்கு அந்த வெத்தலைகளை நம்ம விளக்கு போடுறதுக்கு பதிலாக அந்த வெத்தலையை நம்ம தாம்பூலமா தரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு நிறைய நற்பலன்கள் உண்டு. இதனால நமக்கு செல்வ வளம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மீண்டும் சந்திப்போம். நற்பவி நல்லதே நடக்கட்டும்.